பாருங்க சீஸ் இது பேர் தான் கொரியன் சீஸ். அக்கா கொரியன் சீஸ் பட் சாப்பிட்ற அழகே தனி. ஓபன் பண்ணிட்டீங்களா? மாதிரி ஒரு பிள்ளைய பற்றியா ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்க, இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஓப்பனிங் சொல்லிட்டு அது இன்னைக்கு இல்லையாங்க, நாளைக்கா. ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசுங்கம்மா. எதையாச்சும் சொல்லியா? ஸோ நானும் அம்மாவும் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். முக்கியமான இடம்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து என்ன வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஈசிஆரில் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அப்படின்ற ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு கிரெஸ்ட் அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஷாப்பை. அதுக்காக என்னை வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அஃப்ராக்கும் அஸ்ராக்கும் இன்றைக்கி வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நான் அதை செஞ்சு எனக்கு கூப்பிடாத, என் மாமியாரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட அம்மா வந்து இன்னைக்கு என்னோட துணைக்காக வந்துட்டுருக்காங்க. கரெக்டு தானேம்மா? ஆமாம், என்னென்னா யாரும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட மாட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுங்க சொல்லிட்டாங்கல்ல, கூப்பிடுங்க. ஏன்னா நான் பேச மாட்டேன்ல ரொம்ப. இவங்கள மாதிரி இது கூட பேசணுன்ற அவசியம் இல்லை, சும்மா போய் நின்றுட்டு வந்துடலாம். பேசுவேன். இவங்கள மாதிரிலாம் ஒரு போல்டாக இதுவாக பேச மாட்டேன். அதனால ரெண்டாவது அவ்வளோதான். என்னத்தை சொல்கிறது? என்னது அவ்வளோதான்? ஒன்றும் இல்லை சொல்லுங்களேன். சும்மா பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இதில் ஒரு பேச்சு பெரிய தாபி. வயசாயிட்டு அவங்க வயசுல தான் இருக்காங்க, நம்ம முதல்ல மிச்சம் எப்படி இருக்காங்க. கரெக்டு. நானே அதான் சொல்லுவேன். விஜய் சார் பார்த்தீங்கல்ல, இந்த வயசில் வந்துட்டு இந்த வயசில் தான் அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுட்டு இருக்காங்க. 52 தாங்க ஆகுது, பெரிய வயசுலாம் இல்லை. எங்கள் அம்மா இதே மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு சொல்லி இதோ பெருசாக வந்து 60-65 வயசுக்கு மேலே ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. 53 தான் ஆகுது, இன்னும் சூப்பராக பண்ணலாம். எங்கள் அண்ணன் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க, டெய்லி இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வந்து அது ஒரு பெரிய சம்பவமாக இருக்கு. அது வெளியே வாக்கிங் போகலான்னா மாடுங்க காலையில் அப்படியே நின்றுட்டு அப்படியே விரைக்கி பார்க்குது. அவதாயா இவ பயமா வேற இருக்குல்ல தனியா. அப்போ ஆள் நடமாட்டம் வேற இல்லை அந்த தெருங்கள்ல. அப்புறம் சரின்ட்டு அது அப்புறம் இன்னொரு இதில் கட்டு எடுத்துட்டேன், ஒரு வேற இதில். சரி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் போய் லாஸ்ட்டில் பார்த்தா அது லாஸ்ட்டில் முட்டு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ. சரி அப்படி திரும்பலான்னு அப்படி டேர்ன் பண்ணுறேன், 2 நாய். நான் 4 டாக்கு. ஆமாம். ஓ, நான் அது ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குது. இதான் பிரிகேடு, இதுதான் இது பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இது பண்ண முடியாது, சதுப்பு நிலம். இதான் இங்கேதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ அம்மா வந்து காலைல வாக்கிங் போயிருக்காங்க, பெரிய சம்பவம்லாம் இருக்கு. வழி மாதிரி போய் வழி தெரியாம முட்டுக்காடாயி என்கிட்ட அதான் சொன்னாங்க. போய் பார்த்தா முட்டுக்காடு. என்னது முட்டுக்காடு வரைக்கும் போயிட்டு அப்படிதான் ஐ சீரியஸ்லி தாட். அப்புறமா தான் ஸோ அது முட்டைக்காடு ஆயிடுச்சு. எஸ், ஆமாம். ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு டைம் வந்து 4:30க்கு வர சொன்னாங்க. ஆக்சுவலி 4:55 ஆயிடுச்சு. சரி ஓகே, எப்போ போனால் என்ன, போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு தான் வர போகிறோம். ஸோ அப்படியே ஸ்லோவாக கிளம்பி போகலாம். கேளு, இன்னும் முடியல அப்படின்னு அதட்டிட்டு அப்படியே பயப்படாத மாதிரி திரும்பி நடந்து வந்துட்டு திரும்பி பார்த்தா வரலன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. அது என்னுடைய சத்தம் கேட்டு எழுந்துருச்சு. அதனால ரொம்ப கோவமாயிடுச்சு போல. அப்புறம் அதுவும் ஏரியாவுக்கு புதுசுனா உள்ள விடாதுன்னு சொல்லுவாங்களே சில பேர். கரெக்ட். அப்புறம் வந்து அது வந்து ஏரியாவுக்கு புதுசுன்னா டாக் தானே உள்ள விடாது, வேற டாக். நீ வந்து ஹியூமன் தானே, புது ஆள் வந்தாலும் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே, ஆயிடணும். அவர் அப்படி திரும்பி வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பில்டிங் இல்லை, ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அது உள்ள ஒரே மரமா இருந்துச்சு, மரம் செடி அந்த மாதிரிலாம். அதுக்குள்ள இருந்து 2 மாடு பாஞ்சு வருது ரைட் சைடு. இது என்னடா எனக்கு வந்த சோதனை. ஒரு வாக்கிங் போகணும்னு நினைச்சேன். சிட்டிக்குள்ள ஒரு வாக்கிங், அது ஒரு 1/2 hour போனாங்க. ஏதோ அமேசான் காடுக்குள்ள போன பியர் கிரில்ஸ் மாதிரி. இல்லைங்க, இப்போ பெரும்பாக்கத்தில் வந்திருக்கோம். இர்ஃபான்லாம் சொல்லியிருப்பான்லாம் விஷயம்லாம். அதனால நான் திரும்பி நான் சொல்லணுமா? இல்ல அது சொன்னாங்கன்னா 1 hourக்கு போயிடும் கதை. ஷார்ட்டாக சொல்ல மாட்டேன். அதே வந்து இவங்க கிண்டல் பண்ணுறாங்க.
கொஞ்சம் நல்லா சொன்னா தானே சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா இருக்கும். எஸ் எஸ், அம்மாவோட பேச்சு சுவாரஸ்யமாக இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா சுவாரஸ்யம் அப்படி சொல்லி சொல்லுங்க. அதோட அந்த 2 மாடு என்னடா இது வந்து நம்மளும் பார்த்து இப்படி உள்ள இருந்து இப்படி ஓடி வருது. அதோட நான் பயந்து போயிட்டு சரி வேணாம்ப்பா இதோட முடிச்சுக்கிருவோன்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். மெயின் ரோடு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கடையில் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு சரி குனிஞ்சி இந்த வாசல் இதெல்லாம் பெருக்குவோம், சுத்தப்படுத்துவோம். சூப்பராக அம்மா வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். நானுமே கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் பாடி தான். பாடி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டங்க. அதாவது குண்டா இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து கேலி பண்ணிடுவோம். ஆனால் அவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வேணும்னே யாருமே குண்டாக மாட்டாங்க. அவங்க சில ஜெனடிக்ஸு சில பிரச்சனைகளில் அவங்க உடம்புல என்ன உபாதைகள் இருக்குமோ தெரியாது. அந்த மாதிரி நம்ம வந்து இதுவாயிரோன்னு வைங்களேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. நான்லாம் சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம் இருக்கிற ஆள். இந்த உடம்பு ரொம்ப இதானதுக்கு அப்புறமேலு அது என்னடானா இன்னும் இது பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடுது. அதனால் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதுவும் இவங்கெல்லாம் சின்ன வயசுக்காரங்க. நாங்களாவது ஒரு 50 அடிச்சிட்டோன்னு. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 20-22 வயசு தாங்க டிஃப்ரென்ஸு. அம்மா பொண்ணு தான். ஆனால் அம்மா சொல்கிறது கரெக்டு. அம்மா சொல்கிறது கரெக்டு தான். என்னென்னா வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பாடி அவங்களோட இதை வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் இதுதான் பெரிய வெல்த்தே நம்மளுக்கு. பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் 2 பிள்ளைங்க அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தாச்சு நல்லபடியாக. ஏதோ நம்ம ஒரு பண்ணிட்டோம். அடுத்து என்ன பேரம்பேத்திங்க அதுங்களோட கொஞ்சம் நாள் விளையாண்டுடு நல்லா இது பண்ணிட்டோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃபா கல்யாணம் இருக்குது, இஃபா புள்ள பேக்கணும், அதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குது அஃப்ரா ஆஸ்ரா வந்து எப்படி நம்ம இதை வச்சுருக்கானோ அதுபடி அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல ஆயுசு போட்டு எல்லாம் வைக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நான் இப்படி இருந்து நான் ஹெல்த்தியாக இருந்துட்டேன்னு அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா குண்டா இருக்கவங்களாம் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது யாருமே. நீங்கள் கூட ஒயிட் போடுன்னு சொல்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிள்ளைங்க இப்படி இதா இருக்குன்னு நினைச்சு எவ்வளவு டிப்ரெஷன்ல எனக்கு அவங்க ஒழுங்கா எங்க அம்மா இப்படி இருக்காங்களே சொல்லி இப்படி மாத்தி டிப்ரெஷன் சொல்லிக்க வேண்டியதா. ஆனா வந்து நானும் அண்ணனும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். அது வந்துட்டு அம்மாவுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களே வந்து மண்டையில போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கணும். இது பண்ண அவங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறத பார்த்தா நமக்கு ரொம்ப ஐயோ ஏதோ ஒரு பேர்டன்ல இருக்கான்ற மாதிரி. இவங்க வந்து என்னன்னா ஹமாம் சோப்ல ஒரு அம்மா வருவாங்கல்ல அந்த மாதிரி அம்மா இவங்க. அதனால ஃப்ரீயாக விடுங்க எல்லாருமே. ஸோ அதுதாங்க உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட பாடியை வந்து நீங்கள் இதுவாக கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் குண்டா இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. குண்டா இருந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால எல்லாருமே வந்து இதுவாக இருங்க. நானுமே வந்துட்டு இப்படி இருந்துட்டு சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ஜஸ்ட் அன் அட்வைஸ் தானே. யார் வேணா பண்ணலாம். நம்ம வந்து சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணலாம். உடம்பு மெலிசா இருந்தா அன்னைக்கு பாருங்க முதல்வர் வந்து 6 கிலோமீட்டர் ஓடிருக்காங்க. என் வயசு எனக்கு அப்படியே எப்படி அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? பலார் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேளுங்க போயிட்டு வந்துட்டு டிவி ஓபன் பண்ணி சரி நியூஸ் பார்க்கலாம்னா முதல்வர் இன்னைக்கு வந்து மாராத்தான் பாத்தீங்களா? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். போதை பொருள் இது தடுப்பு இது நைஸ்ல அந்த இதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க இன்னைக்கு. நீங்களும் போதை பொருள் இதுக்காக ஓடுனீங்களா? நடந்தீங்களா? ஐயோ என்ன அசிங்கமா போச்சு எனக்கு. நினைச்சு உடம்பு அப்படி நம்ம வந்து இட்ஸ் ஓகே மா, இட் நெவர் டூ லேட்ல. ஆனால் எல்லாருமே கவனிச்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம ஒரு மாதிரி இதில் போயிடுறோம், உள்ள டவுன் ஆயிரும். தூக்கம் கரெக்டாக இருக்கணுங்க. ஆமாம் ஓகேவா? சாப்பாடு முறை கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் டவுன்லாம் ஆக மாட்டோம் யாருமே. ஸோ அதான் நான் எதோ ஆரம்பித்து எதுக்கோ போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டோம். எங்கள் அம்மாவுக்கு எல்லாரையும் தெரியுது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஜோக்ஸ் அப்பார்ட், அம்மா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடும். ரீச் ஆனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா ஆல்ரெடி 9 மினிட்ஸ் பேசிட்டோம். நம்ம கடை காட்டுவா பாருங்க, பார்க்கலாம். அவங்களுக்கும் நல்லபடியாக அந்த கடையை ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே அவங்க ஒரு இதை வந்து எய்ம் பண்ணி
அவங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருடைய நம்ம வெளியிருந்து பார்ப்போம், அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லை, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் யாரையுமே நம்ம ஈஸியாக வந்து அவனுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பேச முடியாது. தப்பு. அவங்க ஒரு இதோட வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம், நல்ல அருள் புரியட்டும், எல்லா விஷயத்துலையும் கரெக்ட், அவங்கள பறக்கத்தாக்கி வைக்கட்டும். ஆமீன். அவ்வளோதான். ஓபன் பண்ணிட்டீங்களா? என் மாதிரி ஒரு பிள்ளைய பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்க, இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஓப்பனிங் சொல்லிட்டு அது இன்னைக்கு இல்லையாங்க, நாளைக்கும். அதாவது ஃப்ரைடேன்னு சொன்னாங்க போன வாரம் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஃப்ரைடேன்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த வீக் வந்து சாட்டர்டே மாற்றிட்டாங்க. சாட்டர்டேன்னு சொல்ல மறந்துட்டாங்க அவங்க. டேட் மட்டும் சொல்லிட்டாங்க. டேட் நான் பெருசாக பார்க்கல. எந்த ஒரு விஷயமும் இப்படி தான் ரெஜிஸ்டர் ஆகிடுது பார்த்தீங்களா நம்ம பிரெயினில். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம எதை இது பண்ணுறோமோ. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் என்றைக்குமே இந்த அளவுக்கு வந்து வியர்டாக ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு கூப்பிட்ட சீஃப் கெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்றைக்கி வந்து அவங்கள மல்லு கட்டி ரிப்பன் கட்ட வச்சு கட் பண்ணி அதே. ஆமாம், இவ்வளோ நாளில் இவளுக்கு இந்த மாதிரியான ஒரு இது நடந்தது ஆனதே கிடையாது. நீ இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்கல, அது நெருவு மாத்திரை. ஆமாம், மாத்திரை போட்டுட்ருக்கேன், டிப்ரெஷன் டேப்லெட் போட்டுட்ருக்கேன். டிப்ரெஷன். அதனால எனக்கு வந்துட்டு அதே தான் எனக்கு வந்து இது இருக்கு. நான் மைக்ரேன் டேப்லெட் எப்போ எடுக்க ஆரம்பிச்சதுன்னு ஆனால் இல்லை. அதான் ஆன் டைம் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இதுக்கு மாதிரி பிஃபோர் டைம் இருக்கணும்னு நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ வந்து பார்த்தாச்சு. நல்ல வேளை கடை ஓப்பனில் இருந்துச்சு. அப்படியே சில் பண்ணிகிட்டு இருக்கோம். மிச்சத்தை நான் போகிற வழியை சொல்கிறேன். ஆமாம், பெரிய ஏமாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துட்டோம், கடை பார்த்தோம். ஆமாம், அதனால நாளைக்கு வந்து சிஸ்டர் பாட்டிட்டு பார்க்குறப்ப நாளைக்கு வந்துருங்க சிஸ்டர். கண்டிப்பாக நான் வந்துடுறேன். சொல்லாமல் ஓகே இன்ஷால்லா நான் பார்க்குறேன்பா அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். நான் வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா? நான் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கிறிஸ்ட் டீமுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியா. அதுலயும் அம்மா வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னு. நீங்கள் வந்து எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் காமலா சிஸ்டர். எனக்கு பெருசாக நீங்கள் கவனிக்கணும் அப்புறமா. ஆல்ரெடி பேசாதனடி இருக்கீங்க. தப்புமா? நம்ம வந்து அசிங்கப்படுத்திக்க கூடாது. ஓகே, நான் வந்து நம்ம அசிங்கப்படுத்திக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்க தான் எங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு குண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிப்போம். பட் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, பை. தி நெக்ஸ்ட் டே. என்னக்கா சாப்பிட போறீங்க? கொரியன் சீஸ் பன் சுட சுட கொதிக்க இருக்கு. அப்படியே வந்து ஒரு பீஸை எடுத்தா சாப்பிட்டு காட்டுங்கோ. பயங்கரமான உண்மையாவே சூடு. பார்த்து சூப்பரா இருக்கு. நம்ம கிரஸ்டோட தான். இவ்வளோ சீஸ் இருந்தால் வேற எங்கே கிடைக்கும்? கிரஸ்டோட தான் புதுசாக அக்கறையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் பாருங்கள். நான் இது ஆக்சுவலி என்னால் சாப்பிட்டு பார்க்கணும் முயற்சி பண்ணுறேன். பாருங்கள் சீஸு, இது பேர் தான் கொரியன் சீஸ். அக்கா கொரியன் சீஸ் சாப்பிட்ற அழகே தனி. அற்புதம், அருமை. இது பேர் தான் உண்மை. அந்த கார்லிக் ஃப்ளேவரோட சீஸ் பயங்கரமா இருக்கும். வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட போறீங்களா? நாக்கு ஒன்னதுக்கப்புறம் நம்ம அழகி பேஸ் கட்டு அழகா இருக்கு. நீ தங்கமே. உங்க பேரு பூர்ணி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஸ்வீட்டா இருக்கும்ல பூர்ணி. ஸ்வீட்டா இருக்கும். உங்க பேரு யுக்தா.
எதுவும் கிடைக்கல கிடைக்காது. என்ன பசின்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காதுங்க. இந்தா, கொடு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சாரி இப்பா அப்ப நான் உங்க பக்கம் வாங்குவோங்க. டைனமிக் சிக்கன் டைலாமோ சிக்கன் டைலாமோ சிக்கன் சப்கா ஜாலா. ஏதோ ஒண்ணுங்க நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு, சாப்பிடுறேங்க. பொட்டாசியம் சூப்பரா இருக்கு. இது என்ன சாண்ட்விச்? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன சாண்ட்விச் இது? ஐயோ, டைனமிக் சிக்கன் சப் சாண்ட்விச். டைலாமோ சிக்கன் சாண்ட்விச். சிக்கன் சாண்ட்விச். கிரெஸ்ட்ல வந்து ஆசிஃபா சாப்பிட்டு சாண்ட்விச் கொடுங்கன்னு கேளுங்க, தருவாங்க. சிக்கன் ஃபொக்காஷியா சாண்ட்விச் ஃப்ரம் கிரெஸ்ட் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு. இதோட ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன், அதுவும் செம்மையா இருந்துச்சு. சப் சாண்ட்விச். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கூவி குக்கி, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு நம்ம கொரியன் சீஸ் பன். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அக்கறைக்கு வாங்க. கிரெஸ்ட் அவங்க இருப்பாங்க, அவங்க கிட்டக்கு இது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எப்பயுமே நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருப்போம், சீஃப் கெஸ்ட்காக வெயிட் பண்ணுவோம், ரொம்ப நேரம் வராங்க. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அதில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப என்னோட தங்கச்சின்னு சொல்கிறதுல மனதளவுலையும் ரொம்ப ரொம்ப நான் வந்து இந்த நிமிடம் சாரி கேட்டுக்கிறேன். இல்ல. எனக்கு அப்படி அழுக வச்சிட்டீங்க. கரெக்டு தான். சீஃப் கெஸ்ட் நாங்கள் எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டோம். நான் நேற்று வர வந்தேன். செஃப் லேட்டாக சீஃப் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க வரல, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். என்னோட அக்கானால மட்டும் வெயிட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணலாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோங்க. கரெக்டு தாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு என்னங்க வேலை? கரெக்ட். நம்ம கூட இருக்க பிள்ளைய வளர்க்குறத விட நமக்கு என்ன வேலை இருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம். ஒரு கூய் பார்சல் வந்தீங்கன்னா கூய் குக்கியும் கொரியன் பண்ணும் மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமா இருக்கு உங்ககிட்ட. அக்கா 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 பாய்க்கா 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 பாய்.